தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு நடக்க இருக்குது. எந்த அளவுக்கு அரசியல் ரீதியான கொள்கைகள் பேச போறாங்க, மாநாட்டுக்கு சிறப்பு விருந்தினர்களாக யார் வர போறாங்க, விஜய் அவர்களுடைய அடுத்த அரசியல் நகர்வு என்னவா இருக்கும், இப்படி பல கேள்விகள் இந்த மாநாட்டை சுத்தி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இதையெல்லாம் தாண்டி முக்கியமா ஒரு விஷயம் இந்த மாநாட்டில் நடந்தே ஆகணும். அது விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களுடைய செயல்பாடு. இதுவரை விஜய் அவர்கள் ஒரு இடத்துக்கு போனாரு அப்படின்னா அங்க இருசக்கர வாகனத்துல வர்றவங்க வேகமா வர்றதும் கூட்டம் அலைமோதுறதும் உள்ளிட்ட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல சில அசம்பாவிதங்கள் நடந்திருக்கும். விஜய் அவர்களுக்கு முதல் மாநாடு, நான் இந்த இடத்துக்கு இந்த தேதியில வரேன் அப்படின்னு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டாரு. ரசிகர்கள்ல தொண்டர்கள்ல பலர் இப்பவே அந்த இடத்துக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, மாநாட்டுக்கு இவ்வளோ பேர் தான் வரணும் அவ்வளோ பேர் தான் வரணும்னு எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாலும் சரி, மாநாட்டுக்குள்ளே போகிறோமோ இல்லையோ விஜய் அவர்களை பார்த்தே ஆகணுன்ற முயற்சியில் தொண்டர்களும் ரசிகர்களும் கண்டிப்பாக ஈடுபடுவாங்க. ஸோ அவங்க எதிர்பார்த்த எண்ணிக்கையை விட கூடுதலான எண்ணிக்கை பல மடங்கு அதிகரிக்கலாம். இந்நிலையில் பொறுப்புணர்ந்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளே சில லிஸ்ட்டுகளை இணையத்தில் வெளியிட்டிருக்காங்க. அதில் எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்ற மாதிரி சில தகவல்கள் இருக்குது. அது என்னன்னா, அதில் அவங்க முதல்ல சொல்கிறது, மாநாட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக மது அருந்திருக்கக்கூடாது, மாநாடு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போதும் கூட மது அருந்திட்டு போகக்கூடாதுன்றது தான். அதே மாதிரி மாநாடு நடக்க போகிற இடம் பல பேர்கிட்ட இருந்து குத்தகைக்கு வாங்கினது, அவங்க கிட்ட முறையாக அனுமதி வாங்கியிருக்கிறாங்க. மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் சுத்தம் பண்ணுற வேலை அங்கே நடக்கும்னு இருந்தாலுமே கூட நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்த சுத்தமாக பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மூணாவது, மாநாடு நடக்கிறது ஒரு நேஷனல் ஹைவே ஏரியா, சுற்றி சில விவசாய நிலங்களும் இருக்குது. அதனால் சாலையோரம் போகும்போதும் சரி அங்கே சில கிணறுகளும் இருக்கும். அதனால் வர்றவங்களை பத்திரமா பார்த்துக்கணும், தீவிரமாக கண்காணிக்கணும், எந்தவித அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது. அதை நம்ம கட்சி நிர்வாகிகள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாலாவது, சாலைகளில் போகக்கூடிய வாகனங்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. அஞ்சாவது, பெண்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் நாம தான் பாதுகாப்பாக இருக்கணும். ஆறாவது, அதிகாரிகள் கிட்ட ரொம்பவே மரியாதையாக நடந்துக்கணும். ஏழாவது, நமக்காக சேவை செய்ய வர்ற மருத்துவ குழு, தீயணைப்புத்துறை அவங்க என்ன வசதி கேட்டாலும் செஞ்சு கொடுக்கணும். எட்டாவது, இருசக்கர வாகனங்களில் வர்றவங்க அதிவேகமாக வாகனத்தை ஓட்டுறது, பைக்கில் சாகசம் பண்ணுறது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது. 9வது, 4 சக்கர வாகனத்தில் வந்தாலும் வேகமாக வரக்கூடாது. குறிப்பாக அதில் வரக்கூடிய நண்பர்கள் சீட்டில் அமர்ந்தபடி வரணுமே தவிர தொங்கியபடி வரக்கூடாது. 10, ரொம்ப தூரத்துலேருந்து வர்றவங்க, குறிப்பாக தென் மாவட்டத்திலேருந்து வர்றவங்க பெரிய வாகனங்களில் வருவீங்க, அவங்களாம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே கிளம்பிவாங்க. அவசரமாக வரும்போது கூட சில அசம்பாவிதங்கள் நடக்கும், அதை தவிர்க்கணுங்கிறதுக்காண்டி சீக்கிரமாக கிளம்புறது நல்லது. மொத்தத்தில் மாநாடு நல்லபடியாக முடியணும், நம்மளுடைய செயல்கள் நல்ல விதமாக இருக்கணும், யாருக்கும் எந்தவித அசம்பாவிதங்களும் நடந்துடக்கூடாது. முதல் மாநாடு தமிழக வெற்றி கழகத்தின் பெயர் சொல்லும் மாநாடாக இருக்கணும், அதோட பேரை கெடுக்கக்கூடிய மாநாடாக இருந்திடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தெளிவாக இருக்கிறாங்க. விஜய் அவர்களோட சொல்லிக்கிணங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த மாநாட்டுக்கு ஆட்களை கூட்டிகிட்டு வர்றதுக்குன்னு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஒருவேளை இது விஜய் அவர்களுடைய ஆலோசனைகளாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள்.